ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம வீட்டிலையே ஒரு சூப்பரான போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, கம்மியான எண்ணெயிலே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஸ்டிக்கியாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் எப்படி நம்ம சப்பாத்தி மாவை அழுத்தி அழுத்தி பிசைவோம் அது மாதிரி ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவை நம்ம இழுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா அப்படியே இழுத்து வரணும், பிய்யாமல் வரணும். அவங்க பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இது கரெக்டான பதத்தில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ மாவு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். எண்ணெயில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம பச்சைக்கடலை பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 6-7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நான் விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். சுத்தமாக ஈரப்பதமே கம்மியாக இருக்குது. லைட்டாக ஈரப்பதம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி முடிச்சாச்சு. நான் நல்லா வடிகட்டுறப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வடிகட்டிலே வச்சதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொலன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1 கப்பு நம்ம பருப்பு எடுத்தோமா, அதனால் 1 கப்பு வெல்லம், 1 கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நான் அரைக்கிறப்போ எனக்கு நல்ல தண்ணியாட்டம் அரைபடலை, கொஞ்சம் நல்ல பொழுன்னு தான் அரைச்சி எடுத்திருக்கேன் பருப்பை. அதனால் நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த வெல்லத்தை. இப்போ அந்த வெல்லமும் தண்ணியும் நல்ல சூடாகி அந்த வெல்லம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டியிருக்கேன். நீங்கள் அரைச்ச பருப்பு ஒருவேளை நல்ல கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் வெல்லத்தில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாருங்கள், என்னுடைய பருப்பு எப்படி உதிரியாக இருக்குது இல்லையா, அதனால நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டிக்கியாக இருந்தால் தண்ணி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா சிம்லியே வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், ஸ்டிக்கியாக இல்லாத மாதிரி இருக்கும், அப்புறம் பொழுன்னு விழுந்துடும். அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்பவே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இன்றைக்கி நான் 5 உருண்டைகள் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நான் 5 போலி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மீதி இருக்க ஸ்டஃபிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் கூட நம்ம போலியோ வேறு ஏதாவது ரெசிபீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொலக்கட்டையில் கூட நம்ம அதை வச்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 5 போலி மட்டும்தான் பண்ண போகிறேன். நம்மளுடைய மாவும் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, தயாராக இருக்குது. ஃபஸ்ட்டு இது 5 உருண்டைகளாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக வரமாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையில் தட்டி விட்டுறலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றிட்டு நல்லா அப்படியே திருவுனிங்கன்னா அந்த எட்ஜு வந்துடும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்திடுங்க, பொறுமையாக அமுத்திக்கங்க. இப்போ இதை வரமாவு லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக உருட்டிட்டோம், சூப்பராக தயாராகிருக்கு. இதை பிளேட்டுக்கு வச்சிடலாம். இது மாதிரியே மீதி 4 உருண்டைகளும் போலியாக உருட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக தயாராகிருக்கு. இதை நம்ம பேனில் தோசை சட்டியில் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் நெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துறேன். நீங்கள் நெய் சேர்த்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு பொறுமையாக 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. எப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி வைப்போம் அந்த ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக புஸ்ஸுன்னு எப்படி வந்திருக்கு. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயும் இதுக்கு நிறைய ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். இதே மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், சூப்பராக வருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மீதி இருக்கிற போலிகள் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போலிகள் எல்லாம் இப்போ ரொம்ப சூப்பராக தயாராகிருக்கு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மூடி வைங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் போலிகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி நம்ம மூடி வைக்கணும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.